விஜய் மீது வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ என்ன வழக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செல்வதற்காக தன்னோட ஷெடியூல் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்று கொண்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கு. நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் விஜய் அவர்கள் பேச அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசியது 1லிருந்து 2 மணி வரைக்கும் விஜய் அவர்கள் பேசினாங்க. ஸோ அனுமதி கொடுத்த டைமை விட வேறு டைமில் விஜய் அவர்கள் பேசினது ஒரு பெரிய விமர்சனக்குள்ளான விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மக்கள் அங்கே இருக்க மாதா டெம்பிள் செவுத்தில் ஏறி நின்று அந்த செவுறு உடைஞ்சதால் அவங்க மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான மாலை ராட்சச மாலை போடப்பட்டது. ஸோ ட்ரோன் மூலமாக போடப்பட்டது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அனுமதி ப்ராப்பராக வாங்கலை. அனுமதி ப்ராப்பராக வாங்காமல் டிராஃபிக் ஜாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி 4 தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து திருச்சியிலையும் விஜய் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ நாகப்பட்டினத்திலையும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து எந்த தொகுதிக்கு போனாலும் கேஸ் அடுத்தடுத்து ஃபைல் ஆகிக்கொண்டே இருக்கிறது.